ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட 12th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்லயே நான் யாருன்னு தெரிஞ்சும் நேத்து ஏன் அதை காட்டிக்காம போனீங்க அப்படின்னு ஷீச்சி வெய்யான் கிட்ட கேட்டிருந்தா அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல எல்லாரும் உங்களை பத்தி ரொம்ப நல்லா சொன்னாங்க, அது உண்மையான்னு கேட்கறதுக்கு தான் பாக்குறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு வெய்யான் நக்கலா சொல்லிட்டு அவன் மூக்கு கிட்ட தட்டுற மாதிரி வர ஷீச்சி வேகமா மூக்க மூடிக்கிறா. எவ்வளவு திமிரு அப்படின்னு வெய்யான் சிரிச்சுட்டே அங்கிருந்து போயிடுறான். நேரா வீட்டுக்கு வந்து ஷீச்சி அவன் கொடுத்த பூச்செடியில நல்ல சுடுதண்ணி அள்ளி கொட்டிட்டு இது இருக்கவே கூடாதுன்னு கொந்தளிச்சிட்டு இருக்க. அந்த பையன் வந்ததும் வளையல் காணாம போச்சு, திரும்ப வந்ததும் வளையல் வந்துருச்சு. ஒருவேளை இவனே இந்த வேலையை பார்த்திருக்கான் போல நமக்கே தெரியாம. ஆனா நம்ம கிட்ட ஒரு ப்ரூஃபும் இல்ல, இது எப்படி போய் நம்ம வெய்ஷாப் கிட்ட சொல்றதுன்னு கேட்டுட்டு என்ன பண்றதுன்னு கேட்க இப்போதைக்கு இது அவர்கிட்ட சொல்லவும் முடியாது. ஒருவேளை நான் சொன்னேன் அப்படின்னா நான் தான் ஏதோ வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் நடுவில் சண்டை மூட்டுற மாதிரி இல்ல இருக்கும் அப்படின்னு ஷீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க வெய்ஷா ஒரு வழியா நைட்டு ஃபுல்லா அந்த கடையில இருந்து வளையல ரெடி பண்ணி வாங்கிட்டு வெளியே வரான். தளபதிங்கெல்லாம் வாசலே தூங்கிட்டு இருக்காங்க. தட்டி எழுப்பி வெய்ஷாவ் கூட்டிட்டு வரான். திரும்ப வரும்போது பார்த்தா நம்ம ஷீச்சி உட்காந்துட்டு இருக்கா. வெய்ஷாவ் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வளையல் எடுத்துட்டு கையில வந்துட்டு இருக்க. இந்த வளையல் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஷீச்சி அதுக்கு முன்னாடியே அவ கொண்டு வந்திருக்க வளையல காட்டுறா. எப்படி கிடைச்சது அப்படின்னு வெய்ஷாவ் கேட்டுக்கிட்டே யாருக்கும் தெரியாம வளையல டேபிள் கீழே ஒளிய வச்சுடுறான் வெய்ஷாவ். இப்ப கொடுக்க வேண்டான்னு. அது எப்படியோ உங்க கசின் இருக்கார்ல, அவர் வந்தப்ப வளையல் காணா போச்சு, அப்புறம் திருப்பி வந்தப்ப வளையல் கிடைச்சிருச்சு, அந்த வளையலுக்கும் அவருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும் போல அப்படின்னு ஷீச்சி டைரக்டா சொல்லாம சுத்தி வளைச்சு வெய்ஷாவுக்கு தான் நிறைய அறிவு இருக்குல்ல, புரிஞ்சுக்கிறானா பாக்கலான்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆனா வெய்ஷாவ் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இருக்கான். அவனை பார்த்தது நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு கேக்குறான். இல்ல அவர் ஸ்கிரீனுக்கு பின்னாடிதான் நின்று பேசினாரு ஃபர்ஸ்ட் டைம், அப்ப அவர் என்ன மாதிரி ஆள்னு எனக்கு சரியா தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஷீச்சி கேட்க பொண்ணுங்களை மயக்கிறதுல அவனுக்கு போட்டி வேற யாருமே இருக்க முடியாது, அது ஒண்ணுதான் என்னால சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நேத்து ஏன் வீட்டுக்கு வரலன்னு ஷீச்சி கேட்க ஒரு வெட்டியான வேலையை பார்க்க வேண்டியதாயிடுச்சு, ஃபுல் டைம் வேஸ்ட் ஆனதா மிச்சம் அப்படின்னு வெய்ஷாவ் சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஷீச்சி மாதிரியே ஒரு ஓவியம் உன வரைஞ்சிட்டு இந்த வெய்யான் இருக்கானே நல்லா ஜாலியா பொண்ணுங்க கூட கூத்தடிச்சுட்டு போதையில டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்கு வெய்ஷா வந்திருக்கான். அவனை கூட்டிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு மறுபடியும் நம்ம வெய்யான கூட்டு வர சொல்லி நம்ம தளபதி அனுப்ப வெய்ஷா வெளியவே நின்னுட்டு இருக்கான். இந்த மாதிரி கிளப்புக்கு பொண்ணுங்க ஆடுற இடத்துக்குலாம் வரதுக்கு சுத்தமா வெய்ஷாவுக்கு பிடிக்காது போல. வெளியே நின்னுட்டே ஆக்வர்டா நின்னுட்டு இருக்கான். ஆனா நீங்க வந்தாதான் உங்க கிட்ட அவர் பேசுவாராம், வர மாட்டேங்கிறாருன்னு தளபதி சொல்ல வெய்ஷா உள்ள வரான். எல்லா பொண்ணுங்களும் மேல வந்து விழுந்துட்டு இருக்காங்க. அத்தனை பேரையும் தள்ளி விட்டுட்டு ஒரு வழியா நேரா எங்க வெய்யான் இருக்கானோ அங்க போயிடுறான். வெய்யான சுத்தி இப்படி மசாஜ் பண்ணி விடுறதுக்கே 4-5 பொண்ணுங்க இருக்காங்க. போங்க போங்க வெய்ஷாவை கவனிச்சுக்கோங்கன்னு அனுப்ப வெய்ஷா அந்த பொண்ணுங்களை பார்த்து கத்துல அந்த பொண்ணுங்க பயந்து அங்க இருந்து ஓடிடுறாங்க. இதுக்கடா இந்த இடத்துக்கு வர வச்சு, எனக்கு இந்த மாதிரி இடம்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல அப்படின்னு வெய்ஷாவ் கத்த ஆரம்பிக்கிறான். டேய் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா அப்படின்னு வெய்யான், எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, நான் வாழ்க்கையில செட்டில் ஆகுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல எந்த பொண்ணுடா அது, நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு, இந்த வாழ்க்கையில இருந்து மட்டும் நீ மீண்டு வருவனா என்ன வேணா பண்றேன்னு சொல்ல ஆமா அது வந்து பெரிய வீட்டு போனாதான் இருக்கும், ஏதோ ஒரு பெரிய குடும்பத்தாலதான் அவன் கல்யாணம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்ல கல்யாணம் ஆன பொண்ணா, அறிவில வெக்கமே இல்லாம அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க, உனக்குலாம் கூச்சமாவே இல்லையாடான்னு கேட்க நீங்க தான் லைஃப்ல செட்டில் ஆக சொன்னீங்க, ஒரு பொண்ணை நான் பார்த்தேன், அது ஒரு தப்பா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு கேட்க இங்க பாரு அந்த பொண்ணு எப்படி இருப்பா, எந்த குடும்பத்து பொண்ணுன்னு தெரியாம எப்படி முதல்ல ஒரு பொண்ணை தேட முடியும் அப்படின்னு வெய்ஷா கேட்டுக்கிட்டு இருக்கான். இதோ இந்த பெயிண்டிங் இருக்கு பாரு, இந்த பெயிண்டிங் அவளை வச்சுதான் நான் வரைஞ்சிருக்கேன்னு சொல்ல வெய்ஷா அதை வாங்கிட்டு இந்த பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு இவன் கண்ணுல மட்டும் பற்றாதமான்னு சொல்றதுக்கு தான் வாங்கிட்டு போறேன்னு சொல்ல டேய் இப்படிலாம் பண்ணாதரா அப்படின்னு வெய்யான் வெய்ஷாவை ஏஞ்சி போய் கட்டி பிடிக்கிறான். தள்ளி போடா அப்படின்னு வெய்ஷாவ் தள்ளிட்டு கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் பார்த்தா வெய்யானோட கையில வெய்ஷாவுக்கு பெல்ட்ல ஒரு டோக்கன் செஞ்சு கொடுத்தால ஷீச்சி, அந்த டோக்கன் இருக்கு, இது கையோட வந்துருச்சு, இதை போயிட்டு ஷீச்சியோட அரண்மனையில அவங்கள்ட்ட வேலைக்கார பொண்ணுங்க கிட்ட கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல நான் வெய்ஷாவ் இங்கதான் போயிருப்பாரு, கொடுத்துட்டு வரவா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. நான் சொல்றத பண்ணு, ஷீச்சி கிட்ட போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே நமக்கு இன்னொரு ஃபேமிலி காட்டினாங்க ஞாபகம் இருக்கா, பியாங்ஷோ அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற அந்த கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்னருக்கு ஒரு வைஃப் சூயின் இருந்தா, அப்புறம் அங்க வந்து ஒரு பெரிய அதிகாரி ஒருத்தர் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு, அந்த ஆள் ஒரு மினிஸ்டர் இருந்தார்ல, அவர் தான் வெய்யான அமைச்சிருக்காரு போல. இவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக தான், ஏன்னா சியாவும் வெய்யும் என்னைக்கும் ஒன்னா சேரக்கூடாதுன்னு பிரிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வெய்யானே வந்திருக்கான். சோ வேணும்னே சண்டையை மூட்டுறதுக்காக இவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அங்க அந்த மினிஸ்டரோட அடியாள் ஒருத்தன் நீங்க இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் சீக்கிரமா எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ல என்ன பாத்துக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்றதுக்கு தான் உன்னை அவர் அமைச்சிருக்காரு, அட்வைஸ் பண்றதுக்கு இல்ல, வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறான் அந்த வெய்யான். இங்க மத்த தளபதிங்க எல்லாம் ஜாலியா உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்ப வேகமா வெய்ஷா கேட்டுட்டு இருக்கான், என் ட்ரெஸ்ல இருந்து ஏதாவது வாசம் வருதான்னு. வராத தளபதி பவுடர் வாசம் வருது, கிளப்புக்கு போய் டான்ஸ் ஆடுனீங்களா அப்படின்னு கேட்க மோந்து பார்த்தாலே தெரியுதா, அப்ப இந்த ட்ரெஸ் போட்டா சரிப்பட்டு வராது, முதல்ல போய் நான் ட்ரெஸ் மாத்தணும், வர ட்ரெஸ் எடுத்துட்டு வா, அதுவும் இல்லாம இங்க நான் டோக்கன் வச்சிருந்தேன், இந்த டோக்கன் எங்க போச்சு, இங்க பாரு இந்த டோக்கன் காணா போன விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, ஆனா சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டு அதுவும் முதல்ல என் பொண்டாட்டிக்கு தெரியவே கூடாதுன்னு சொல்ல அதெல்லாம் அவங்க கேட்கவே மாட்டாங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க
அப்படின்னு இந்த அசிஸ்டன்ட் கொஞ்சம் நக்கலா சொல்லிக்கிட்டு இருக்கான். தளபதிங்க எல்லாம் வந்துட்டாங்க, இதுல இருக்க பொண்ணை இங்க தான் தேடி கண்டுபிடிங்க, நல்ல குடும்பத்துல கல்யாணம் இருக்கிற பொண்ணா இருந்தானா இவன் கண்ணுல மட்டும் படக்கூடாதுன்னு சொல்லி வைங்க அப்படின்னு நம்ம வைஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். டோக்கன் காணா போனது வரை அவனுக்கு பதட்டமா இருக்கு. இதே நேரத்துல ஷீச்சிக்கு அந்த கிளப்ல இருந்து வந்த பொண்ணு ஒருத்தி டோக்கன் கிடைச்சதுன்னு வேலைக்கார பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கா. ஷீச்சி ஷாக் ஆயிட்டு இருக்கா. டோக்கனை போய் எங்க தேடுறதுன்னு தளபதிங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. போஸ்டர் தான் அடிச்சு ஓட்டணும்னு. என்னன்னு போஸ்டர் அடிக்க போற, எங்க பாஸோட மனச ஒரு பொண்ணு கொலை அடிச்சுட்டா அதை தேடி கண்டுபிடிங்கன்னு போஸ்டர் ஒட்ட போறியான்னு மத்த தளபதிங்க சிரிக்கிறாங்க. அங்க தூரத்துல பப்ளி ஷாப்பிங் பண்ற மாதிரியே இந்த தளபதி ஒருத்தனுக்கு தெரியுது. இந்த ஓவியத்துல இருக்கிறது பப்ளி தானடா அப்படின்னு கேட்க மத்த தளபதியும் உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா, இந்த பொண்ணு எவ்வளவு குட்டியா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, அந்த பொண்ணு கொஞ்சம் வயசுல பெரியவளா இருப்பா போல, பப்ளி சின்ன வயசா இருப்பா அப்படின்னு பப்ளி மேல இருக்கிற பாசத்துல இந்த தளபதி பேச ஆரம்பிக்க பைத்தியம் ஆயிட்டான் போல அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க மத்த ரெண்டு தளபதியும். இங்க பப்ளி இருந்துட்டு இருக்கா. துணி துவைக்கும் போது அங்க வைஷாவோட கோட் இருக்கு. இதையே இங்க இருக்கு, நம்ம வீட்டுல தானே இருக்கணும் அப்படின்னு அதை லேசா மோந்து பாக்குறவ ஃபுல்லா பவுடர் வாசம் அடிக்குது. இதை போட்டுதான் அவர் கிளப்புக்கு போனார் போல. இத போய் நேரா என்னோட மேடம் கிட்ட காட்டுறேன் அப்படின்னு ஷீச்சிட்ட காட்டுறதுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம தளபதி வந்துடுறாரு. இங்க பாருங்க, வெளிய போறீங்க, நிறைய வேலை இருக்கு உங்களுக்கு அப்படிங்கறது தான் உண்மைதான், நிறைய மார்க்கெட்டுக்கு போறீங்க, ஆனா ஒரு ஆம்பளை எல்லாம் பார்த்தா அடக்கி வாசிக்கணும்னு தெரியாதா, ஓவரா பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க பப்ளி ஷாக் ஆயிடுறா. எங்க நீங்க வந்துட்டு கிளப்பா போய் சுத்தும் போது நாங்க ஒரு மார்க்கெட்டு கூட போக கூடாதா அப்படின்னு. அந்த ஆம்பளைங்க நம்ம மேல ஆசைப்படுற மாதிரி வச்சுக்க கூடாதுமா அப்படின்னு தளபதி சொல்ல, என்னது உனக்கு அது தெரிஞ்சு போயிருச்சா, என்னையா சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியல, இது என்ன பெயிண்டிங்னு கேட்க, உன்னைதான் ஒருத்தன் பிடிச்சிருக்குன்னு பெயிண்டிங் அரைஞ்சு வச்சிருக்கான்னு சொல்ல, இது நான் இல்ல அறிவு கட்ட முட்டாள், இது எங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த பப்ளி கிளம்பிடுறா. இது பப்ளி இல்லையாண்டா, ஷீச்சி மேடமான்னு சொல்ல, டே இப்பதான்டா ரொம்ப நிலைமை மோசமா போயிருக்கு, புரியுதா இல்லையான்னு தளபதி கேக்குறாங்க. என்னது லவ் பண்றது ஷீச்சியவா அப்படின்னு தளபதிக்கு இப்பதான் புரியுது. அந்த கோட்டை பார்த்துட்டு ஏற்கனவே ஷீச்சி பயங்கர கடுப்புல இருக்கா. இப்ப வேற இந்த விஷயம் நம்ம வைஷாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து கேட்டா என்ன பண்றது, நம்ம மேல தப்பே இல்லையே அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா வைஷா அந்த பெயிண்டிங் எடுத்துட்டு உள்ள வரான். வேலைக்கார லேடிஸ் எல்லாம் பக்கத்து ரூமுக்கு போயிருக்காங்க. அந்த ரூம்ல ஆல்ரெடி நம்ம தளபதிங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு பாக்குறதுக்காக. கரெக்டா அந்த பெயிண்டிங்க ஓபன் பண்ணி காட்டலாம் அப்படின்னு வைஷா ஓபன் பண்றதுக்குள்ள ஷீச்சி அந்த டோக்கனை கீழே போடுறா. இந்த டோக்கன் வீட்ல இருந்து ஒரு பொருள் கூட காணா போகாது, ஆனா அது எப்படி கிளப்புக்கு போச்சோ, அதுவும் இல்லாம உங்களுக்கு அந்த இடத்துக்கு போகவே பிடிக்காது, அப்ப அந்த கிளப்புக்கு அது நடந்து போயிருக்கு பாருங்களேன் அப்படின்னு ஷீச்சி சொல்ல, எனக்கு போக பிடிக்காது, நான் ஒருத்தரை பாக்குறதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இல்ல பரவாயில்ல, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, இது என்ன பெயிண்டிங் அப்படின்னு ஷீச்சி டாபிக்க மாத்த தெரியாத மாதிரி பேசாத, என்னது இது அப்படின்னு கேட்க, இங்க பாருங்க உங்க கசின் என்ன பெயிண்டிங் வரைஞ்சதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும், இத பத்தி நான் உங்ககிட்ட பேசினா உங்க மண்டையில ஏறாதுன்னு சொல்லிட்டு தான் நான் கண்டுக்காத மாதிரி விட்டுட்டு இருக்கேன், எனக்கும் கொஞ்சமும் பொறுமைக்கு எல்லை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்த ஆரம்பிக்க, என் கசின் சொன்னா நம்புற மாதிரி நீ சொன்னா நான் நம்ப மாட்டேன்னு யாரு சொன்னா, அவன் எப்படி எனக்கு சொந்தமோ நீ என் பொண்டாட்டி, அதனால நான் நீ சொல்லியிருந்தாலும் நம்பி இருப்பேன், இந்த பெயிண்டிங் அவன் வரைஞ்சதுல உன் மேல தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா உன்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வைஷாவ் சொல்ல, கொஞ்சம் கோவத்துல கத்தி பேசிட்டேன் சாரி அப்படின்னு ஷீச்சி சொல்றா. அங்க அவன் கோட் இருந்ததுல அந்த கோட்லயே இந்த பெயிண்டிங்கையும் போட்டுட்டு, இது ரெண்டும் நமக்கு தேவையில்லாத விஷயம், இதை விட்டுரு அப்படின்னு வைஷாவ் உன்னை நான் வந்து அவனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன், அப்புறம் என்ன பண்றான் நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் நல்லா போதையில வந்துட்டு இருக்கான். வைஷாவோட அம்மா தான் கூட்டு வராங்க, பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. உள்ள வைஷா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஷீச்சியோட. இதான் என் ஒய்ஃப் ஷீச்சி அப்படின்னு அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிக்க, உடனே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வெய்யான் பாக்குறான். அந்த ஊர்ல இருக்கிற ரெண்டு பொண்ணுங்களாலதான் அந்த ஊர் தண்ணிக்கே டேஸ்ட்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் அது உண்மைன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வெய்யான் சொல்ல, உடனே வேகமா ஷீச்சி முன்னாடி வந்து நின்று நம்ம வைஷா அவளை காப்பாத்துற மாதிரி, ஆமா அது உண்மைதான் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஷீச்சிக்கு சிரிப்பு வந்துருது, காப்பாத்துறத பாரு அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. தளபதியில ஒருத்தன் டேங்க பாக்குறதுக்கு போனால அணைய பாக்குறதுக்கு, அங்க வேகமா அவனை கூட்டு போயிட்டு வாங்க இப்பவே போய் பார்க்கலாம், சீக்கிரமா முடிய போது, இன்னும் கொஞ்ச நாள்ல வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு அவனை கூட்டு போயிடுறாங்க. இங்க வெய்யான் வீட்டுல கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வைஷா வந்துடுறான் பேசுறதுக்காக. அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற பொண்ணுங்கள்ல ஒருத்திய பாக்குறதுக்கு அப்படியே நம்ம ஷீச்சி மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு வைஷா கேட்க, நீ காதல இருக்கதால உனக்கு எல்லாரும் பார்க்கவும் ஷீச்சி மாதிரியே தெரியுது போலடா அப்படின்னு வெய்யான் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, மத்த எல்லாரும் இங்க இருந்து போக சொல்லு, என் தப்பு தான், என் ஒய்ஃபை நான் உனக்கு முன்னாடியே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கணும், அதுக்காக ஏன்டா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு வைஷா கேட்க, அந்த சியா குடும்பத்துல இருந்து யாரையுமே நான் நம்ப மாட்டேன், அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நம்மள கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறியா, சத்தியமா கிடையாது, அந்த பொண்ணு இப்படி எல்லாம் இருக்க கூடாதுடா, இவ்வளவு ஃப்ரீடம் அவளுக்கு இந்த ஊர்ல கிடைக்க கூடாது, நம்ம எதிரியோட பொண்ணு அவ, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு வெய்யான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம எத்தனை லெட்டர் எழுதி வச்சிட்டு இருக்கா, அதுல போயால நம்ம கொடியை பறக்க விடாம அவங்க கொடியை பறக்க விட்டுருக்கா, எவ்வளவு அநியாயம் அப்படின்னு கேட்க, அதுக்கு பதில் நான் பக்கத்து ஊரை எடுத்துட்டேன், அதுவும் இல்லாம அவன் நமக்கு பார்த்து ஹெல்ப் பண்ற ஆள் தான், எத்தனையோ ஹெல்ப் எனக்கு இது வரையும் ஆல்ரெடி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பெயிண்டிங்க பாரு, இதுல இருக்கிற பொண்ணை என்னால கண்டுபிடிக்க முடியாது சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வைஷா கிளம்பி போயிடுறான். பெயிண்டிங் எடுத்துட்டு வெய்யான் மறுபடியும் ஏதோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த வேலைக்கார பொண்ணு பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்கா. மறுபடியும்
இங்க அணை கொஞ்ச நாள் க்ளோஸ் ஆயிடும்னு சொன்னாங்கல்ல, முடிஞ்சிரும்னு. அதே மாதிரியே வேலை முடியுது. தளபதி ஓபன் பண்ணி வைங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்க அணைய ஓபன் பண்றாங்க. பக்கத்து ஊருக்கு தண்ணி போக ஆரம்பிச்சிருது. கரெக்டா இந்த நேரத்துல நம்ம வெய்ஷாவோட ஊர்ல பக்கத்துல பார்டர்ல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பயங்கர பஞ்சம் வந்துருச்சான். கொஞ்சம் கூட தண்ணியும் பத்தல. அதனால எந்த தானியமும் விளையல. என்ன பண்றதுனே தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருக்க, பக்கத்து ஊர்ல இருந்து எல்லாம் வாங்கி கொடுக்கலாம்ல அப்படின்னு வெய்ஷாவ் சொல்றான். எந்த ஊர்ல இருந்து வாங்க முடியல, எல்லா இடத்துலயுமே பயங்கர திண்டாட்டமா இருக்கு. 3 வருஷமா போர் நடந்தது அப்படிங்கறதால என்ன செய்யறதுன்னு தெரியாம எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல, சரி ஓகே நான் என்ன செய்யறதுன்னு பாக்குறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு உங்ககிட்ட தானியம் இருக்குன்னு கேட்க, 1 மாசத்துக்கு தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 1 மாசத்துக்கு தானா அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆயிடுறான் வெய்ஷாவ். வீட்டுக்கு யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்க ஷீச்சி வரா. தானியம் பத்தலன்னு சொன்னாங்களே பஞ்சத்தினால, அதை பத்தி யோசிக்கிறீங்களான்னு கேட்க, எனக்கு வரதுக்கு முன்னாடியே வர நியூஸ் உனக்கு வந்துரும் போலயே அப்படின்னு சொல்ல, இல்ல எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க அப்ப கேட்டேன் அப்படின்னு ஷீச்சி, என்கிட்ட சில ஐடியா இருக்கு சொல்லவா அப்படின்னு கேக்குறா. வீட்டுல நான் எப்பயுமே பாலிடிக்ஸ் பேசுறது இல்ல, சாப்பிடலாம் வா பேச வேண்டாம் அப்படின்னு போய் உட்காந்துடுறான். ஆனா ஷீச்சி விடுற மாதிரி தெரியல. இப்போ நீங்க அணை கட்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இப்போதைக்கு நீங்க பக்கத்து ஊர்ல கடன் வாங்கி சமாளிச்சிருவீங்க. ஆனா லாங் ரன்ல அது சரிப்பட்டு வராது. அதனால ஒரு ஐடியா சொல்லவா, இது அணைய அந்த ஊரோட நிறுத்தாம ரொம்ஜூன் வரைய கட்டிருங்க. சோ என்னைக்குமே தண்ணி பஞ்சமே வரவே வராது. அந்த மக்களும் செழிப்பா இருப்பாங்கல்ல ரொம்ப வருஷத்துக்குன்னு சொல்ல, உடனே வெய்ஷாவை பாக்குறான். அந்த அணை கட்டுறதுக்கே எனக்கு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அங்கிருந்து இதுவரைய கட்டணும்னா இன்னும் நிறைய நாள் ஆகும், நிறைய செலவாகும், நிறைய ஆளுங்க தேவைப்படுவாங்க. அதனால என் ஆளுங்களெல்லாம் நான் இந்த பக்கம் கூட்டிட்டு வந்துருவேன். அப்புறம் உங்க நாடு இருக்கே ஷியாவுக்கு, யான் நாட்டுக்கு நாங்க படை எடுத்து போக முடியாது. அதுவும் இல்லாம இந்த ரொம்ஜூன், அதாவது இப்ப நீ அணை கட்ட சொல்ற இடம் கிட்டத்தட்ட இந்த பியான்ஷூ பக்கத்துல இருக்குங்கிறதால உங்க நாடை விட இந்த நாடு எனக்கு ஆபத்து அதிகமாயிருங்கிறதால அவங்க மேலதான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். உன் நாட்டுக்கு ஆபத்து வரக்கூடாது, அதுக்கு தானே இந்த ஐடியாவை கொடுக்குற அப்படின்னு வெய்ஷாவ் கேட்கிறான். நான் அந்த அளவுக்கு யோசிக்கலன்னு சொல்ல, அதை விட நீ அதிகமாவே யோசிச்சிருப்ப எனக்கு தெரியும். நான் என்னதான் இருந்தாலும் முடிவு பண்ணிக்கிறேன், பாத்துக்கிறேன் அப்படின்னு வெய்ஷாவ் சொல்லிடுறான். அடுத்த நாள் உன்னோட லைப்ரரிக்கு போயிட்டு நம்ம ஷீச்சி ஏதோ புக் எடுக்கிறா. புக் எடுத்துட்டு நேரா வெளியே வரா. ஆனா அதுக்குள்ள இந்த வெய்யான் இருக்கானே அவன் வெளியே நின்னுட்டு இருக்கான். இவ புக் எடுத்துட்டு வரதை பார்த்துட்டு இவ கையில இருக்கிற புக்கை புடிங்கிட்டு, எதுக்கு எங்க நாட்டு சம்பந்தப்பட்ட புக்கெல்லாம் நீ படிக்கணும், தேவையில்லாம தலையிடாத, நீ இந்த நாட்டு பொண்ணே கிடையாதுன்னு திட்ட ஆரம்பிக்க, நான் பொண்ணா இல்லாம இருக்கலாம், ஆனா படிக்கிறதுக்கு எனக்கு முழு அதிகாரத்தை என் புருஷன் கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி நேரா உள்ள போயிடுறா. சில விஷயத்தெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறா. இங்க நேரா அந்த வெய்யான் கிளம்பி வெய்ஷாவ் கிட்ட வந்துட்டு, அந்த பொண்ணு உன் லைப்ரரியில இருந்து புக் எடுத்துட்டு போறா, இத பத்தி கூட கவலைப்படாம இருக்கியா அப்படின்னு கேட்க, இங்க பாரு அவ எந்த தப்பும் பண்ணல. அதுவும் இல்லாம அவ எதுக்காக அந்த ஊர் பத்தி புக் எடுத்து படிக்கிறான்னா, அங்க என்ன மாதிரி பயிர் விளையும் படிக்கிறா. இப்ப கூட அவ லெட்டர்ல இந்த மாதிரி பயிர் விளையுது, அதுக்கு நிறைய விதை தேவைப்படுது, நம்ம ஊர்ல இருந்து விதை அனுப்புங்கன்னு அவங்க அங்கிளுக்கு தான் லெட்டர் எழுதியிருக்கா. அவ லெட்டர்ல எல்லாத்தையும் நாங்க படிச்சுட்டு தான் அனுப்புவோம்னு சொல்ல, ஓ அப்படியா, நீ கூட கம்ப்ளீட்டா நம்பிட்ட போல நான் நினைச்சேன் அப்படின்னு வெய்யான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பப்ளி கிட்ட நம்ம தளபதி பேச ஆரம்பிக்கிறான். இவகிட்ட ஒரு ஐடியா கேட்கலாம், கணக்குல இவ புலி தான், ஆனா சொன்னா கண்டுபிடிச்சிருவா டைரக்டா. அரிசி நமக்கு வேணும்னு கேட்டா அப்படின்னு இவன் மாத்தி ஏதேதோ கதையெல்லாம் போட்டு கேட்க ஆரம்பிக்க, அரிசி தானே வேணும் டைரக்டா கேளு அப்படின்னு கணக்க கரெக்டா சொல்லிட்டு பப்ளி அங்க இருந்து கிளம்ப தளபதியே ஷாக் ஆயிடுறான். இங்க மறுபடியும் நம்ம ஷீச்சி உட்கார்ந்து ஒரு இன்விடேஷன் எழுதிட்டு இருக்கா பாட்டியோட பர்த்டேக்காக. கரெக்டா அந்த இடத்துக்கு வெய்யான் வந்துடுறான். என்ன இங்கு கூட இவ்வளவு வாசமா இருக்கு, உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணு எழுதணும்னா வாசமான இங்கு இருந்தா தானே கரெக்டா இருக்கும்னு கேட்க, ஓ நீங்களா, நான் போய் வேற இங்க எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து அவ கிளம்பி போறா. நடுவுல முன்னாடி நின்னுட்டு அவளை போக விடாம தடுத்து நிறுத்திட்டு இருக்கான் வெய்யான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இந்த வெய்யான் என்ன ஐடியால வந்திருக்கான் தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.